இன்னைக்கு வந்து ஆனா வந்து நம்ம வந்துட்டு ஒரு அழகான கிராமத்துல தான் போக போறோம். நிறைய அழகான வந்து வியூ எல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இந்த பஸ் சடன மடிக்கீழே இறங்குங்க, முன்னாடி பின்னாடி ஒரு பஸ் இருக்கு, அங்க போய் ஏறுங்கன்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சாங்க. என்ன ரீசன்லாம் நமக்கு தெரியல. 14ஆம் நூற்றாண்டுல அம்பரீஷ் அரசர் ஒருத்தர் வந்து தோல் நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவர் வந்து இந்த அம்பாலா லேக்ல குளிச்சப்ப அவருக்கு வந்து அந்த தோல் நோய் குணமடைஞ்சதா சொல்றாங்க. நம்ம அந்த வீடு வேலை அதோடய வாழ்ந்துட்டு இருப்போம் தவிர, ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த கிராமத்தோட வாழ்க்கை வந்து அது வர்ணிக்க முடியாத வார்த்தை தான். இந்த கண்ணுக்கே வந்து சில இடங்களை பார்த்தா குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடங்க உண்மையிலேயே. இவங்கிட்ட நீச்சல் கத்துறதோட உசுர விடுறதுக்கு மேலுன்ட்டு அதுக்கப்புறம் நானே கத்துக்கிட்டேன். மார்னிங் மக்களே, காலை வணக்கம் மக்களே. நம்ம பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கிற வின்டர் கேபிட்டலான நாக்பூர் சிட்டியில இருக்கிறோம். இது வந்து 5வது லாக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நாக்பூர் சிட்டியில. நம்ம வந்து 4 லாகா பாத்தீங்கன்னா நாக்பூர் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து ஆனா வந்து நம்ம வந்துட்டு ஒரு அழகான கிராமத்துல தான் போக போறோம். இது கிராமம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கிராமமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம அங்க போனாதான் தெரியும் அது கிராமமா இருக்கா. ஒரு 40-50 கிலோமீட்டர் கிலோமீட்டர் இருக்கு. ஏன்னா மெயினான சிட்டி பக்கத்துல இருந்தால இது கிராமமா இருக்குமா, ஓரளவுக்கு வந்து டவுன் மாதிரி ஏரியா இருக்குமான்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா காலையில வந்து 5 மணிக்கு கிளம்பலாம்னு நினைச்சோம், 5:50 ஆயிடுச்சு. வழக்கமா நினைக்கிறது தான், வழக்கமா நடக்கிறது தான். இப்பதான் அட்ரஸ் கேட்டோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து பைக் ஏதாவது ரெண்ட் எடுத்துட்டு போலாமான்னு நினைச்சோம். ஆனா வந்து சரி பஸ்லயே ட்ரை பண்ணலாம், இங்கேருந்து பைக் எடுத்துட்டு போறதுக்குள்ள கேட்டோம் ஒரு அட்ரஸ். இங்கேருந்து பாத்தீங்கன்னா அங்கேரிஸ்கன் ஸ்கொயர்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து இண்டோரா சோக் வரைக்கும் பாத்தீங்கன்னா போயிட்டு அங்க ஒரு பஸ் மெட்ரோல போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் இறங்கி பஸ் கிடைக்கும்ன்றாங்க. எல்லாம் பர்டின்னு சொல்லிட்டு இங்க வந்து நாக்பூர் சிட்டில சென்டர்ல பாத்தீங்கன்னா வந்து அங்கேயும் பஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா நான் போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்க இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா வந்து நிறைய கடைகள் மூடி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம் 2-3 நாளா. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த பெட்ஷீட் தலகாணி இது போன பாத்தீங்கன்னா கிளாத் மார்க்கெட், ஸ்கிரீன் கிளாத்லாம் சொல்லுவாங்க, காந்தி பாத் அப்படின்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனா டைம் பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேல தான் கடைலாம் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். நைட்ல பிஸியா இருக்கு. மார்னிங் வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு 10 மணி வரைக்குமே ரொம்ப அமைதியா தான் இருக்கு ஏரியாவே, சைலண்டா. இப்ப பாத்தீங்கன்னா 6 மணிக்கு எதுவுமே எல்லா கடையும் க்ளோஸ்டு. பெருசா மக்கள் நடமாட்டம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன டீ கடை இருந்தது, அழகா ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இந்த நாக்பூர் பத்தியும் பாத்தீங்கன்னா அது இல்லாம வந்து இந்த விதர்பா ரீஜனை பத்தியும் வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல கண்டினியூ பண்ண போறோம். நிறைய அழகான வந்து வியூ எல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப கொஞ்சம் நம்ம கிராமம் மாதிரி இருக்கிற ஒரு உள்ள போறன்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்போது வந்து அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் நான் பார்க்கும்போது. நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒடிசால வந்து ஒரு அழகான ஒரு கிராமத்துள்ள போயிருப்போம். அந்த வீடியோ கூட போய் பாருங்க, அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஊர்ல வந்துட்டு அந்த கைவினை பொருட்கள் வந்து செய்யறது வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னதுனால அந்த ஊர் போய் பார்த்தோம். ரொம்ப அழகா இருந்தது. ஒரு சினிமா செட்டு மாதிரி கூட இருந்ததுன்னு நாங்க சொல்லியிருந்தோம். நீங்க ஒரு வேளை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அது வாங்க போலாமா? வா போலாம். போன் இங்கே விட்டு போக முடியாது, எடுத்துட்டு போறோம். இந்த பஸ் போதாமாடா? இந்த பஸ் எலக்ட்ரிக் பஸ். இந்த பஸ்ல ஏற்றி விட்டான். இது கவர்மெண்ட் பஸ் தானே? கவர்மெண்ட் பஸ் தான். பார்ப்போம் என்ன ரேட் சொல்லுவாங்க. அப்போ லோக்கல் பஸ் சீக்கிரம் போயிடுவோம். 70 எல்லாரும் பக்கம் இப்படி தான் வரேன். ஒரு லோக்கல் பஸ் ஒன்று ஏறணும், அதுவும் கவர்மெண்ட் பஸ் தான். ஆனால் அவங்க என்னடானா அதான் இதில் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் யாருமே நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், எம்டியாக இருக்கு. இது எப்போ எடுப்பாங்கன்னு தெரில. சரி ஓகே பார்ப்போம். ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து கணேஷ் பேட்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வழி சொன்னாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ராம்டெக் வந்து நிறைய வண்டி இருக்கும். அங்கிருந்து பாத்தீங்கன்னா பூனேக்கு போறதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்கு. நம்ம வந்து ஆக்சுவலா வந்து இந்த ஏசி பஸ் இல்லாம வந்து நார்மல் கவர்மெண்ட் பஸ், இதுவும் கவர்மெண்ட் பஸ் தான், அது மாதிரி ஏறலாம்னு பார்த்தோம். ஆனா வந்து இந்த ஏசி பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறணும். ஒரு ஆளுக்கு பஸ் எலக்ட்ரிக் பஸ். ஆமா, ஏசி பஸ் வந்து ஃபுல் எலக்ட்ரிக் பஸ். இது ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா வந்து 117 ரூபா கிட்ட வாங்கியிருக்காங்க. இது வந்து மராத்தி மொழியில போட்டிருக்கோம்.
234 ரூபாய் டிக்கெட். ஆமா. சில இடத்துல வந்து இந்த மராத்தி மொழி வந்து அதிகமா இங்க யூஸ் பண்றாங்க. சில இடத்துல இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷும் வந்து சில இடத்துல யூஸ் பண்றாங்க. போர்டு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நார்மலா நம்ம எப்படி போர்டு இருக்குமோ அதெல்லாம் நார்மலா. இங்கிலீஷ் ஹிந்தி மராத்தி. ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா வந்து இது வந்து அத நாக்பூர்ன்றதால பாத்தீங்கன்னா இந்த சைடு மத்திய பிரதேசம் இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா மராத்தி மொழி இல்லாம கூட ஹிந்தி இதெல்லாமே வந்து அதிகமா பேசுறாங்க. சில ஏரியால எல்லாம் நம்ம போனா மராத்தி மொழி அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. வேற உள்ள கொஞ்சம் போனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிக்சடா தான் இருக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வந்து 48 கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நாக்பூர் சிட்டில இருந்து ராம்டெக் வந்து வாங்க அப்படியே போயிட்டே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மகாராஷ்டிரால வந்து ஒரு பஸ் இதுக்கு முன்னாடி ஏறி இருப்பாங்கல்ல, மும்பைல வந்து சிட்டில ஒரு வாட்டி ஏறி. ஆக்சுவலா நாங்க நாக்பூர் வந்து மெட்ரோல தான் குடும்பத்தை இருந்தோம். 4 விழாக பார்த்துருப்பீங்க. 5வது விழாக் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பஸ்ல கிளம்பிருக்கோம். போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஆமாங்க, சிட்டிலேயே இருந்தோம், அதனால வந்து மெட்ரோ யூஸ் பண்ணோம். அதாவது சிட்டில மெட்ரோ தான் யூஸ் பண்ணோம். இப்போ சிட்டி விட்டு அவுட்டர் போறோம், அதனால பாத்தீங்கன்னா வந்து இப்போ பஸ் யூஸ் பண்ணோம். மெட்ரோல நான் நெட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பஸ் நிறைய கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா பஸ் இருக்கு, நிறையவே இருக்கு. ஆனா என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட் சொல்றாங்க. நீங்க எப்பயாச்சும் வந்து எந்த சைடு போனாலும் சரி, ஒருத்தரையே கேட்டு முடிவு பண்ணாம நீங்க வந்து 2-3 பேரை கேட்டு முடிவு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நான் 2-3 பஸ் கேட்டப்போ ஏறுன்னு சொல்லிட்டாங்க ஒரு நார்மல் பஸ்ல. சடனா மடிக்கல இறங்குங்க, முன்னாடி பின்னாடி ஒரு பஸ் இருக்கு அங்க போய் ஏறுங்கன்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சாங்க. என்ன ரீசன்லாம் நமக்கு தெரியல. இந்த பஸ்ல வந்து கூட்டம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அதனால பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல ஏற வச்சாங்க. இதுக்கு டிக்கெட் அதிகமா இருக்கு, அது கம்மியா இருக்கு. ஓகே தான். அந்த பசங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பழசமா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. சிட்டிலயும் பாத்தீங்கன்னா வந்து இந்த நாக்பூர் சிட்டில எலக்ட்ரிக் பஸ் வந்து நிறைய ஓடுது. இதுவும் நார்மலா வண்டி இந்த டீசல் மாதிரி இருக்கிற வண்டியும் ஓடுது. இதுவும் பாத்தீங்கன்னா நிறையவே ஓடுது. வாங்க போயிட்டு பார்க்கலாம். நம்ம ராம்டெக் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. இங்கே மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் என்ன டிரான்ஸ்போர்ட் போகுது பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஆர்டிசின்ற டிரான்ஸ்போர்ட் தான் போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தாங்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு செல்ல பேராக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த லால் பரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நிக் நேம் ஒன்று. லால்னா வந்து ரெட்டுன்னு நினைக்கிறேன், அதனால் வந்துட்டு லால் பரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பரினா என்னன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா வயதில் இருக்க பெண்களுக்குமே வந்துட்டு பஸ்ஸில் வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க டிக்கெட்டில். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுக்குமே, லோக்கல் பஸ் ஆகட்டும் எலக்ட்ரிக் பஸ் ஆகட்டும், இந்த மாநிலம் ஃபுல்லாகவே வந்துட்டு 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 65 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா 75 வயசு மேலே இருந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து என்டையர் ஸ்டேட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் வந்து தராங்க. ஆனால் ஆண்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பஸ்ஸு தான் சொல்கிறாங்க. அந்த 75 வயசு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. அவங்களால நிறைய பஸ் ஏற முடியாதனால கொஞ்சம் இல்லை, அவங்க போகிறதே கஷ்டம், அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். இது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் 2023 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து யூபிஐயில் வந்து பே பண்ணோம். யூபிஐல பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு பே ஆயிடுச்சு. ஆனால் வந்து அவருக்கு வந்து அது வந்து அப்டேட் ஆகலை அப்படின்ற மாதிரி மனுஷன் அப்செட் ஆகிட்டா. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு. இதுக்கு நான் என்ன பண்ணி சொல்றது, நான் தான் காசு தான் கொடுக்குறேன். நாங்கள் அதான் சொன்னோம், நம்பர் வேணா வாங்கிக்கோங்க, இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அவர் எடுத்துக்கிட்டாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கேஷை வந்து கேரி பண்ணுறதுக்காக பழகுங்க. போன வாட்டியே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒடிசால கூட பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பேமெண்ட் வந்து சில இடத்துல ஆகும். லாக் ஃபுல்லாக அதே கதை தான் பேசிட்டு
ஏன்னா வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கூகுள் பேவே வச்சு நம்பி வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து தப்பான, ஏன்னா நெட்ஒர்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சில இடங்கள்ல. அதனால் வந்து நீங்கள் வந்து கேஷை வந்து கேரி பண்ண பழகுங்க. இப்போ வந்து நம்ம வந்து அம்பாலா லேக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போக போகிறோம். கிட்டத்தட்ட 3.8 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று, அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன்டா யூபிஐயில் பே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும் உங்களுக்கு தோணலாம். அவங்க யூபிஐ இருக்குன்னாங்க, சரி நம்ம கையில் சேஞ்ச் இருந்தால் நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறப்ப யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நாங்கள் யூபிஐயில் பே பண்ணலாம். அந்தளவுக்கு கேரி பண்ணல. இது இந்த வார்த்தைகள்லாம் சொன்னது எங்களுக்கும் சேர்த்து தான். இது 2வது அனுபவம். 3வது அனுபவம் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போது நம்ம கையில் சேஞ்ச் இருக்கிறது வேறு, ஏன்னா வெளியே போகிறப்போ திடீர்னு யூபிஐ இல்லாத இடங்கள் இருக்கும். அவர் இருக்குன்றதுனால நாங்கள் பே பண்ணோம். அது கடைசியில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாது தான் நல்லது. என்னோட ஆல்ரெடி ஒரு வாட்டி அனுபவப்பட்டேன், அதுக்காக சொல்கிறேன். அடுத்த வாட்டி பண்ணாது எனக்கு நல்லது. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் என்ன பிரச்சனை கிடையாது, நம்ம போய் டக்குன்னு கேட்கலாம். வெளியூரில் வந்துட்டு நம்ம பண்ணுறப்போ போய் மறுபடியும் நம்ம கேட்குற அளவுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அதனால் சரிங்க வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும், போய் விசாரிக்கலாம். 2 பூரி ஒரு பூரி தெரிஞ்சு வச்சு டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் பார்த்தீங்கன்னா வந்து தோசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 30 ரூபா. இந்த மசாலா தோசை பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து இந்த பூரி சோலா பட்ரேவா என்ன பேர் தெரில எனக்கு, அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 40 ரூபா. என்ன பூரி வடை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப க்ளீனாக ஆனால் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சாம்பார் குடிக்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள். சாம்பார் ரொம்ப விருப்பப்பட்டு குடிக்கிறாங்க. 2 வடைக்கு 2 வாட்டி சாம்பார் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் வந்தாங்கன்னா சாம்பாருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க நம்ம ஊர் ஆளுங்க ஓட்டுருவாங்க சாம்பார். இந்த வெதருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ரொம்ப பெரிய டவுன் மாதிரி ஒன்றும் இல்லை. இது வில்லேஜ்னும் சொல்ல முடியாது, டவுனும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்சில் தான் இருக்குது இந்த இடம். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆட்டோவில் 30 ரூபா தானா, ஆட்டோ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அம்பாலா லேக் கிட்ட வந்துட்டோங்க. இவ்வளவு அழகான அம்பாலா லேக் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாக்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த அம்பா லேக் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ராம்டெக் டவுன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன டவுன் தாங்க. இங்க பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி பாத்தீங்கன்னா 22,310 பேர் கிட்ட வந்து இங்க மக்கள் வந்து வாழ்றதா சொல்றாங்க. இந்த ராம்டெக் சுத்தி பாத்தீங்கன்னா ராமகிரி, கைகே ஐல்ஸ் இது போன்ற லேக் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கிறதா சொல்றாங்க. விதர்பா ரீஜன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கிய புனித ஸ்தலமா இருக்குங்க.
அது மட்டும் இல்லை, ராமாயண காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து வனவாசத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போனாருன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்புறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து அப்போ வந்து இது தண்டகாரண்யம் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க இந்த இடம் பார்க்கறதுக்கு. இந்த அம்பாலா லேக் வந்து எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுல வகடக டைனஸ்டி வம்சத்திற்கே தான் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்குங்க. 14ஆம் நூற்றாண்டுல அம்பரீஷ் அரசர் ஒருத்தர் வந்து தோல் நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவர் வந்து இந்த அம்பாலா லேக்ல குளிச்சப்ப அவருக்கு வந்து அந்த தோல் நோய் குணமடைஞ்சதா சொல்றாங்க. அதனாலேயே இங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இதை கங்கை நதிக்கு நிகரா வந்துட்டு நினைக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம இன்னும் வந்து கிட்ட போய் பார்ப்போம். நீங்களும் பாருங்க அப்படி. நம்ம என்னதான் சிட்டி உள்ள இருந்தாலும் எல்லாமே பக்கத்தில் நம்மளுக்கு வந்து கிடைச்சாலும், நம்ம டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏதாவது மூவிக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை பிராண்டட் ஏதாவது வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்குமே அது போக மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பண்டிகை நாள் வந்தால் தான் வாங்க போகணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த வீடு வேலை அதோடய வாழ்ந்துட்டு இருப்போம் தவிர, ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த கிராமத்தோட வாழ்க்கை வந்து அது வர்ணிக்க முடியாத வார்த்தை தான். நம்ம இப்போ கூட நம்ம வந்து சிட்டியில் வந்து 3 நாள் கிட்ட மெட்ரோவில் சுற்றிட்டு இருந்தோம். நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டோமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியுது என்னால். எனக்கு வந்து இதை பார்க்க இருக்கிற சந்தோஷம் அது வந்து கம்மியாக தான் தெரியுது. ஆனால் நாகரிகம் வளரும்போது சிட்டி நல்லா டெவலப் பண்ண சந்தோஷம் தான். ஆனால் இதில் இருக்கிற சந்தோஷம் அங்கே இருக்குதான்னு கேட்டால் எனக்கு இல்லை. ஆனால் நம்ம சிட்டியில் தான் வாழ்கிறோம். ஆனால் கடைசியில் அங்கே தான் போய் இருப்போம் போது. வாங்க, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து சுற்றி பாருங்கள். இந்த மாதிரி இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. பஸ் இறங்குனா அங்கேருந்து ஒரு ஆட்டோக்கு 30 ரூபா கொடுத்து இந்த இடத்துக்கு வந்துடலாம். அழகாக குளிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்டு கேட்டு போகும். எங்களுக்கும் ஒன்றும் இல்லை, மொழி தெரியாது, ஊர் தெரியாது, ஏதோ கேட்டு வந்துட்டோம். அப்படி வாங்க, நீங்களும் வாங்க, கற்றுக்கலாம் இன்னும் நிறைய விஷயத்து. எங்களுக்கு இந்த இடம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழகான ஒரு அன்பான அமைதினே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. பார்க்குறப்போ இந்த கண்ணுக்கே வந்து சில இடங்களை பார்த்தா குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடங்க. உண்மையிலேயே நம்ம இப்போ வந்து மிஷின் மாரி வாழ்க்கை ஆயிடுச்சு. நமக்கு கம்ப்யூட்டர் பார்க்கணும், ஃபோன் பார்க்கணும், ட்ராவல், பொல்யூஷன், இந்த மாதிரி வந்து வாழ்க்கை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு மின்னல் நேரத்தில் ஓடிட்டுருக்கோம். நிற்கிறதுக்குன்னு ஒரு இடமே இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஐயோ இல்லை, இவ்வளோ பிரச்சனை, அங்கே வாழ்க்கை இப்படி போடணும், இந்த வேலையை பார்க்கணும், அந்த வேலையை பார்க்கணும், இதுமாரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே இருக்குது. நிறைய பிரச்சனைகள் சார்ந்த வாழ்க்கைகள். ஆனால் வந்து நம்ம ட்ராவல் போகிறது கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது வந்து செல்ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்து அதுக்காக நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நம்ம பண்ணியிருப்போமே தவிர, அமைதியாக உட்காந்து ஒரு இடத்த வந்து ரிலாக்ஸாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போயிருப்போமான்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா இருக்காது. வயசானவங்க வந்து அதுமாரி போகணும்னு நினைப்பாங்க. நம்ம வயசில் இருக்கவங்களும் இந்த மாதிரி இடத்த வந்து பார்க்கணுன்றது என்னோட வேண்டுகோள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. சத்தியமாக இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்ததுக்கு என் நண்பனி தான் நான் நன்றி சொல்லணும். சொல்லணும்னா ஏன்னா வந்து நம்ம லைஃப்பில் வந்து இவ்வளோ தூரம்லாம் வந்து இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு தெரியல, ஏதோ ஒரு முன்கால புண்ணியம்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன புண்ணியங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்க்க முடியும் அப்படின்றது இப்போ எனக்கு தோணுது. அவ்வளோ அமைதியாக இருக்குது மைண்டு. அவ்வளோ எப்படி சொல்கிறது, எவ்வளவோ வாழ்க்கையில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு அமைதியாக வந்து ஒரு மணி நேரம் இங்கே இருந்தோம் அப்படின்னு தோணும் பாருங்க. அந்த ரொம்ப எனக்கு மனசில் அவ்வளோ நிம்மதியாக இருந்தது அப்படின்னு தோணும் பாருங்க. அப்படி ஒரு இடங்க இது.
உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடம் வந்ததுக்கு. மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேரளா சைட்லேருந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்திருந்தார். அவரையும் இப்போ ஃப்ரெண்டு பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னார் பேர் அவர் கேரளாலேருந்து வந்திருக்காருன்ட்டு. அவரும் கூட அவர் வயசு இப்படி இருக்கும், நம்ம மாதிரி இல்லை, அவர் கொஞ்சம் நல்லா பெரியவர், ஒரு 50 வயசு தாண்டினவர் தான் இருப்பார். அவர் கூட வந்துட்டு இவங்கெல்லாம் நானும் வந்து சுற்றி பார்க்க தான் வந்தேன், ரொம்ப எனக்கு வந்து இந்த இடம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது தெரியல, எல்லாமே சொல்லிட்டேன். பட் இதுக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது, உருவாக்கின விஷயங்களும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குனதுனால தான் இந்த காலத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு இடத்த பார்க்க முடியுது. நம்ம என்ன உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஃப்யூச்சரில் பார்த்தா நம்ம டெக்னாலஜி வச்சு தான் நிறைய உருவாக்கியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்த உருவாக்குறது இந்த காலத்தில் முடியுமான்றது சத்தியம். உருவாக்குறோமோ இல்லையோ அழிக்காம எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த இடத்த பார்க்குறப்ப கூட இது உள்ள நம்ம குளிக்கலாம் அப்படி தோணுது கூட, இல்லைடா இது குளிக்கலாமா, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, எப்பட்றா அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் எனக்கே வந்து தோணுது அது. ஆனால் நல்லா இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் கங்கை நதிக்கு நிகர்னு சொல்கிறாங்க, அப்போ குளிச்சு தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு புண்ணியம், இவ்வளோத்துல வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கணுவாங்க. பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணா. எப்போ குளிக்கிறது டவல் கொண்டு வெளியே யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம அண்ணா சொன்னீங்களா கேரளாலேருந்து வந்திருக்காருன்ட்டு, அவர் கொடுத்துருக்காரு எனக்கு, அதுவும் புதுட்டார். ரொம்ப நன்றிண்ணா. அண்ணன் காசர்கோட்லேருந்து வந்திருக்காரு. இன்னும் நிறைய இடம் சுற்றி பார்த்துருக்காரு. இந்தியாவில் தனியாக சுற்றி பார்க்குறாரு. சோலோ ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டன்றாரு. ஃப்ரெண்டு சொன்னப்போல் சரி அதுக்காக சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் உண்மையாக வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றது புண்ணியம் பண்ணியிருக்கணும் தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க, புண்ணியம் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது என்னென்னா பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் வந்து சேர்த்துக்கணும், அதுதான் உண்மை. ஏன்னா வந்து அவன் சொன்ன மாதிரி வந்து அவன் இல்லாமல் நானும் வந்திருப்பேனான்றது கஷ்டம் தான். ஏன்னா வந்து 2 பேர் சேர்ந்ததால் தான் ஓரளவுக்காச்சும் நாங்கள் வந்து ஓரளவுக்காச்சும் வந்து அழகாக கொண்டு போக முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் இருந்தால் பார்த்திங்கன்னா எங்கே வேணால் போகலாம். அதனால் வந்து நல்ல நண்பர்கள் இருந்தால் ஜெயிக்கவும் செய்யலாம், எதுவும் சாதிக்கலான்ற மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி நல்ல நண்பர்கள் சேர்த்துக்கோங்க, ஜாலியாக சுற்றுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. வாங்க நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா போன்சாலா ரூலர்ஸ் அப்படின்றவங்க இந்த லேக்குக்கு முன்னாடி இருக்கிற நுழைவாயில கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேக்கை சுற்றி இருக்கிற காட்டும் அவங்க தான் கட்டியிருக்காங்க. இந்த நுழைவாயில வந்துட்டு காசி துவாரா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேக்கை சுற்றி மொத்தம் 23 பழங்கால கோவில்கள் இருக்குங்க. அதையும் இந்த போன்சாலா ரூலர்ஸ் அவங்க தான் கட்டியிருக்காங்க. இந்த 23 கோயில்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மணலும் அப்புறம் செங்கலும் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வச்சு கட்டிக்கிறதா சொல்றாங்க. இந்த கோயில்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து அண்ட் முஸ்லீம் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்றாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா காசி துவாரா அப்படின்னாங்க பார்த்தீங்களா. ஏன்னா வந்து இது வந்து ஒரு மினி காசி மாதிரி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா வந்து காசி துவாரா. இந்த கங்கை நதி கூட பார்த்தீங்கன்னா அம்பரீஷன் அவர்கள் குடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு காசி கங்கைக்கு ஈக்குவலா பார்க்கறதால தான் பார்த்தீங்கன்னா அந்த நுழைவாயிலுக்கும் வந்து காசி தாரான்னு வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காசி காட்டு மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே அவ்வளோ அழகா இருக்குங்க. இப்போ இந்த லேக் என்னவா இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து பித்ருப்பிண்டம் வைக்கிறதுக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்தி கலைக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி இது போன்ற பௌர்ணமி இது போன்ற ஃபெஸ்டிவல்ல பாத்தீங்கன்னா நிறையவே கிரௌட் வரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க மீன் பிடிக்கிறாங்க. லோக்கல் பாத்தீங்கன்னா வந்து டூரிசம் நிறைய பேர் வரத்தால பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் மக்களுக்கு வந்து ஒரு மெயினான வருமானத்தரதா வந்து இந்த இடம் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம்னா ராமாயண காலத்துல ராமர் வந்து வனவாசத்துக்கு போகும்போது இந்த இடத்துக்கு வந்ததால பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து இவங்க இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு பொக்கிஷமாவே பாக்குறாங்க. ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி படகுகளும் கொஞ்சம் நிறைய இருக்கு. படகு சவாரி கூட எங்க பயன்படுத்துறாங்க. கிடையாது, எனக்கு என்னன்னா நீச்சல் தெரியாது, அந்த அளவுக்கு புத்திக்கலாம் இல்லைங்க. இறங்கிதான் பாக்குறோம். ஆழம் எப்படி இருக்குல்ல தெரியல. எனக்கும் ஓரளவு தான் நீச்சல் தெரியும். ரொம்ப நாள் ஆச்சு நீச்சல் ஆச்சு. உடம்பு அந்த அளவுக்கு தாங்க மாத்தில. வந்து அனுப்புறேன். சூப்பருங்க, மட்டமா தான் இருக்கும் போல, ரொம்ப ஆழலாம் இல்ல. பாருங்க, ரெடிங்க போறோம். ஃபர்ஸ்ட் நடந்து போறேன். நான் எவ்வளவு ஆளுக்கு தெரிஞ்சுட்டு குதிக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு வந்துருக்கேன். பாருங்க, நீச்சல் தெரியாது, அவன் தாங்க நீச்சல் அடிக்கிறான். எனக்கு தான் நீச்சல் தெரியாது. வேற மாதிரி ஒரே குஷி ஆயிட்டான் பையன். அதான் கத்துறான்.
நீங்களும் குளிச்சுக்கிட்டு போனேன்டா நினைக்கிறேன். உள்ள ஃபுல்லா மண்ணுதாங்க, நல்லா இருக்கு. இந்த கேஷியா ஒரு வாட்ச் வாங்கினேன். அந்த வாட்ச் வாட்டர் ப்ரூஃப்ன்றதால எப்ப பார்த்தாலும் அதை போட்டுதான் குளிக்கிறது எங்க வந்தாலும். உண்மையா நல்லா இருக்குங்க. இதுவே எங்க ஆளு வந்து வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் ஆளுனா பார்த்து பல யூஸ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு வாட்ச். நீங்க வந்து இது வந்து பேட்டரி மாத்த தேவையில்ல, லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். ப்ரமோஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் லைஃப் லாங் வரும்னு வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 14 வருஷம் வந்து ஒரு வாட்ச் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இது வாங்கியிருக்கேன். அவன் எது வாங்கினாலுமே வருஷ கணக்காக தாங்க வச்சுட்டு இருப்பான். நான் ஒரு சட்டையே 10 வருஷமா வச்சிருக்கேன். அதனால இந்த வாட்சும் இது வரைக்கும் வச்சிருக்கேன். வாங்க குளிக்கலாமா, போலாமா? ஆரம்பத்துல சின்ன வயசுல எனக்கு நீச்சல் தெரியாது. கிணத்துள்ள நான் நிக்கிறேன், அது மாதிரி நில்லுன்னா எனக்கு நிக்க தெரியாதுடா, என்ன ஏதாவது காப்பாத்திருவேன் கேட்டா நான் காப்பாத்துறேன்னு உள்ள விட்டான். அப்பதாங்க கத்துக்க முடியும். தத்தி அப்பதான் பயம் தீரும். எல்லாம் பயத்திலே இருப்பான்ல. இவங்கிட்ட நீச்சல் கத்துறதோட உசுர விடுறதுக்கு மேலுன்ட்டு அதுக்கப்புறம் நானே கத்துக்கிட்டேன். இதுக்கே அவன் எப்படின்றான், இவன் வயசு ஏன்னா இவனோட சின்ன வயசா இருக்கு போய் எங்க பெரியப்பா அப்படியே பிச்சை எடுத்து தொம்முன்னு போட்டாருங்க. வீட்டு கணக்குல எல்லாம் வேற என்ன பண்ணுவாங்க, வச்சிட்டு இருப்பாங்க, கிணத்துல தூக்கி போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து பெருமை சொல்லிட்டு வீட்டுக்கு அடங்கி இருக்க மாட்டேன். கத்துக்கிட்டு நீச்சல் கத்துக்கிறதுல வீட்டுக்கு அடங்கி இருக்க மாட்டேன். இவர் அடங்கிட்டாரு வீட்டுக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு ஃபீலு. ரொம்ப அதே மாதிரி நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. பாருங்க இவ்வளோதான் ஆயமே, எவ்வளோ தூரம் போகலான்ற மாதிரி தான். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஓரளவுக்கு. ஏன்னா ரொம்ப ஆயம் போய் நீச்சல் தெரியாமல் போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுல்ல. ரெண்டாவது என்னன்னா, நான் ஒரு ரீசெண்டாக வந்து உடம்பு குறைக்கலாம்னு சொல்லிட்டு ChatGPTல பார்த்தேன். ரன்னிங் போகிறது நல்லதா வந்து ஸ்விம்மிங் போகிறது நல்லதா அப்படின்னு. ஆனால் வந்து ChatGPT என்ன சொல்லிச்சுன்னா, எது பண்ணாலும் நல்லதுன்னு சொல்லியிருக்கு. இல்லை இல்லை, ஸ்விம்மிங் போகிறது ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் 3 நாள் நீங்கள் ஸ்விம்மிங் போனீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக எக்ஸசைஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ரன்னிங் போனீங்கன்னா லோயர் பாடி மட்டும்தான் ஆகும். நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணீங்கன்னா வந்து உடம்புக்கே நல்லது. டெய்லி ஸ்விம்மிங் பூல் ஒன்று கட்டிட்டு டெய்லி ஸ்விம்மிங் அடி. வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நானும் கொஞ்சம் தொப்பை குறைத்துக்கு ட்ரை பண்ணுறேன். இவன் தொப்பை வந்து பிறவி தொப்பை, அதெல்லாம் குறைக்க முடியாது, அவனுக்கே தெரியும். இல்லைங்க, சாப்பாடு அப்படி நல்லா சாப்பிட்டா இருந்தா நல்லா சாப்பிடுவோம். ஆமா, இல்லைன்னா நார்த்து வந்து பட்டி கிடப்போம். போண்டானா மட்டும் சாப்பிடுவோம். ரெடி, இன்னொரு குதிப்பா. ரெடி. ரொம்ப நாள் கழிச்சு நீச்சல் அடிக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அடிக்கக்கூடாது, ஸ்ட்ரெயின் ஓவர் ஆகிடும். ஆனால் வந்து ஆவரேஜாகவே ஸ்விம்மிங் பண்ணுங்கள். உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சு கூட நீங்கள் ரொம்ப நாளாக குளிக்காமல் இருக்கீங்க, நீச்சலில் குளத்துல இந்த மாரி கிணத்துல ஸ்விம்மிங் பூல் அப்படி குளிக்காமல் இருக்கீங்கன்னா ஆவரேஜாகவே ஸ்விம் பண்ணுங்கள். ரொம்ப பண்ணாதீங்க, முடியாது. ரொம்ப உள்ளெல்லாம் போகணும் ரிஸ்க் எடுத்து அப்படிலாம் நினைக்காதீங்க, சரிங்களா? நான் ஓரளவுக்காச்சும் அடிக்கிறேன்னாடா. அவன் பயங்கரமாக அடிக்கிறான், பயங்கரமாக நடிக்கிறான். சத்தியமாக தெரியாது. சத்தியமாக நீ ஃபீல்டில் தெரியல, ரொம்ப தொலைவாக போயிட்டேன். இப்படி இப்படி எடுக்க மாட்டோம் ஷார்ட்டு எடுத்துகிட்டு வந்து தட்டா. என்ன அப்படியே ஸ்டிக்கோட வாட்டர் ப்ரூஃப் தானே ஸ்டிக்கு? வாட்டர் ப்ரூஃபா ஸ்டிக்கு? கம்மனு கடை போகிற தண்ணியில் விடாங்க. சரி, ஒன்றும் இல்லைங்க, நான் கூட ஆகக்குள்ள வச்சேன். பாருங்க சூப்பராக இருக்கா பாருங்க. இப்போ நாங்கள் ரவுண்ட்ஸ் வழக்கமாக நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் அடிப்போம். தண்ணி அந்த ரவுண்ட்ஸ் வந்து நாங்கள் இப்போ தண்ணியில் அடிக்க போகிறோம். ரெடி ராஜு? ரெடி. 1 2 சுத்த போகிற இப்படிதான். அப்படியா? இப்படி வரும். சரி ரெடி? 1 2 3. ஐயோ சூப்பரா இருக்குங்க. அவனுங்க நீச்சல் அடி ரவுண்ட் அடிக்க சொன்னா பல பாருங்க. பாருங்க ஒரு போட் ஒன்று வருது, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் பார்க்கலடா. அவர் பார்க்கல, சரி பரவாயில்ல, நாங்கள் அவர் எடுக்கிறோம். நல்லா டெர்ர போகிறப்பல ஸ்டைலாக போகிறப்பல. இப்போ நம்ம கரெக்டான டைமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து இந்த மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கு. செம்மையா இருக்குங்க, உண்மையாக செம்மையா இருக்கு. சுற்றி மேகம்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டமாக இருக்கு, ஒரு வெயில் இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30.
நாங்கள் விளாக் வந்து ஒரு டியூரேஷனில் தான் போனோம்னு நினச்சிருந்தோம். இந்த மாதிரி வந்து சில விளாக் வந்துட்டு ஆமா லிமிட்டை தாண்டி அன்லிமிட்டாக போகணுவாங்க. ஆனா என்ன தெரியுமா, நான் நாக்பூர் வரும்போது இதை பண்ணலாமா வேணாமான்னு நினைச்சேன். சரி கடைசி நேரத்துல சரி வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். கடைசி நேரத்தில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து பிளானே பண்ணேன். ஆனால் இருக்கிற ட்ரிப்லேயே இதுதான் வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா போச்சு, மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு. ஓகேங்க, வாங்க நம்ம மேலே போயிட்டு மற்ற விஷயத்தை பார்க்கலாம். நான் குளிக்கிறேன் கொஞ்ச நேரம். அங்கே என்னடா அது ஒரு நகுருதுன்னு நினைக்காதீங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் தண்ணியில் மதங்குறாப்புல. சூப்பரா இருக்குங்க, சூப்பர் சூப்பர். ஒரு நீர் யானை குளிக்கிற மாதிரி குளிக்கிறேன். ஆந்திராலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வேன் ஒன்று வந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்தாங்க. நிறைய ஊர்லேருந்து வராங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ இந்திக்காரங்க இந்த இவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு. இல்லைங்க, நிறைய பேர் வராங்க. இப்போ கேரளாலேருந்து ஒருத்தர் வந்தார், ஆந்திராலேருந்து வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வந்திருந்தீங்கன்னா நாங்கள் வந்துருக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரிங்களா? போ ஆஃப் பண்ணு போ. ஆமாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம். ஒரு 4-5 கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் மனசுக்கு இந்த 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 லேக்கில் குளிச்சா மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணல சொல்லுங்கள். நாங்களும் ஏதாவது தெரியலன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்களும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்த நீங்கள் விளாக் பண்ணணும், நாங்கள் வந்து விளாக் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கால வந்து அதையும் ரெடி பண்ணுறோம். கண்டிப்பாக போகலாம், அந்த இடத்த பண்ணலாம். ரெண்டு பேர் ரீச் அடிப்போம், அங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணி போவோம். எங்க அடிப்பட்டு இப்படி வரல. அவ்வளோ தூரம் எனக்கு அடிக்க தெரியாது. குறிப்பிட்ட நம்ம யாரும் அடிக்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் வச்சு. சரியா? இருப்பா ரெடி இப்படி பண்ணுமா? 1 2 3. சுத்த கேமரா இந்த பக்கம். புரியல? என்னடா திரும்பிட்டா? ஏப்பா ஐயோ திரும்பிட்டா? அதெல்லாம் முடியலப்பா. இதெல்லாம் ஒழிக்க இப்போ பாடி டயர்டாயிடுச்சுங்க. படுப்போம். ஆஃப் பண்ணிடுவோம். கருப்புடா போடா. 2 நிமிஷம் குடிச்சுதான் இப்பதானே போயிட்டு வந்தோம். உனக்கு என்ன பக்கத்தில் இருக்கிற போடா. ரெசிபி ஆஃப் பண்ணிட்டு. ஏய் சோம்பேறி, ஏய் மட்டும் வந்து எனக்கு பயன்படாது. படியில் ஏரியா இருக்கேன். வேலை பண்ணனா வேலை பண்ணாலும் அழுவாங்க அவங்க. இங்கே சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறன்ற ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, ட்ரைபேடு, அதுதான் ட்ரைபேடு, அப்புறம் வந்து பவர் பேங்க்கு, சார்ஜரு, ட்ரெஸ்ஸு, பேகு கூட பார்த்தீங்கன்னா மொத்தமாக விட்டு போய். ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் வந்துட்டு இந்த இடத்த சில எப்படி சொல்கிறது, பழங்கால கட்டிடக்கலைகளில் வந்து நம்ம நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பொக்கிஷன் மாதிரி தான். என்ன சொல்கிறது, நாங்கள் எடுத்தோம், ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு இடம் எடுக்கிறோம், இன்னொரு இடம் நல்லா இருக்குது, இன்னொரு இடம் எடுக்கிறோம், அது இன்னொரு இடம் நல்லா இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடம் போகிறப்ப அங்கே எடுக்கலாம், அங்கே எடுக்கலாம். நான் ஃபோட்டோஸ் வேணால் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கூட எல்லாம் ஃபியூச்சரில் வந்தீங்கன்னா நம்மளாம் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு அதை பார்த்தா கூட ஒரு ஐடியா வரலாம். ஏதோ எங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி மைண்டில் நாங்கள் கொஞ்சம் எடுத்துருக்கோம், அது உங்களுக்கு கூட நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள். பாருங்க, ஒரு இடத்துக்கு பார்த்து ஃபோட்டோ எடுன்றாங்க. நீ தான் எப்பயும் உண்மை தான்டா சொல்லுவேன். நீ தான்டா எத்த. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, திதி கொடுக்குறாங்க பாருங்க.
இந்த லேக் பாத்தீங்கன்னா வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சிலது பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு, ஆனா வந்து ரொம்ப நீட்டா தான் மெயின்டைன் பண்றாங்க. இந்த பெருக்கிறதும் சரி, இந்த யாராவது துணி வந்து அங்கேயே போட்டு வச்சிருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சது. இந்த ஆல்ரெடி இந்த இடம் அழகா இருந்தது, இன்னும் மழை பெஞ்சதால பாத்தீங்கன்னா இன்னும் அழகா மாறிச்சுன்னு சொல்லலாம். நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு இந்த இடம். ஓகேங்க, ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்த. நாங்க ஏதோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது இந்த இடத்துக்கு வந்ததும். அந்த அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இங்க இருக்கு பாக்குறதுக்கு, அவ்வளவு அமைதியா. அந்த வெதரும் சரி, மழை பெஞ்சப்பவும் சரி, அந்த ஃபீலும் நல்லா இருந்தது. குளிச்சது ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து சின்ன வயசுல வந்து நம்ம வந்து ஊர்ல இருக்கிற பசங்க கூட ஜாலியா வந்து கிணத்துல குளிக்கிறது, குளத்துல குளிக்கிறது அந்த மாதிரி இருப்போம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து இப்ப இங்க வந்து நாங்க கொஞ்ச நேரம் வந்து என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு 2 மணி நேரம் குளிச்சிருப்போம். ஆமா, ஒரு மணி மனசு நேரம் வரலைங்க. photo எடுத்திருப்போம். எழுந்து வர்றதுக்கு மனசு வரல. அதே மாதிரி அதுவும் அந்த டச்சும் எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி போட்டோகிராஃபி டச்சும் எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இப்படி நாங்களாம் வந்து நிறைய பேர் நிக்க வச்சு எடுத்திருக்கோம். நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னாடி வந்து என்ஜாய் பண்ணி நிறைய போட்டோ எடுத்திருக்கோம். பட் இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப கம்மி, ரேர். எப்படா ஒரு டைம் தான் எடுப்போம் போட்டோவே. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இப்போ இங்க வந்துட்டு அவ்வளவு என்ஜாய் பண்ணி நாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் கூட மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் வைப் இங்க இருந்தது. இப்பயே வந்து இந்த கட்டிடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா இருக்குன்னா அந்த காலத்துல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியல. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இங்க என்னன்னா இந்த தண்ணியிலே பாத்தீங்கன்னா சில பேர் துணி துவைக்கிறது இந்த மாதிரி மட்டும் பண்றாங்க. அது மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும்ன்றது தோணிச்சு. இல்லைங்க, ஆக்சுவலா வந்துட்டு அப்படி இருந்தும் இவ்வளவு கிளீனா இருக்குன்னா தண்ணி வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே தண்ணி இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, லேக்குன்றதுனால அடிக்கடி மாறும் தான் நினைக்கிறேன் தண்ணியை. ஸோ அதனாலதான் வந்துட்டு அது இவ்வளவும் பாக்குறப்போ அவ்வளவு அழகா நீட்டா இருக்கு. அதே மாதிரி என்னதான் துணி துவைச்சாலும் சரி, குளிச்சாலும் சரி, ரொம்ப பிளாஸ்டிக் யூஸ் பண்றது வந்து இங்க கிடையாது. ஸோ அது ஒரு பிளஸ் இங்க உண்மையிலே சொல்லணும்னா. அதனாலதான் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இடம். சரிங்க, நம்ம இதோட இந்த விளாக வந்து முடிக்கிறோம். மனசுல வந்து முடிக்கிறோம். அவ்வளவு விஷயங்கள் வந்து நாங்க பார்த்தோம். இன்னமும் காமிக்கிறோம், அவ்வளவு விஷயங்கள் போயிட்டே இருக்கும் போல. எங்களாலையும் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு, ஏதாவது காமிச்சிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னன்னா நிறைய ஷார்ட்ஸும் காமிக்கும், நீங்க அதையும் பாருங்க. ஏன்னா வந்து 1-2 இல்லைங்க, அவ்வளவு எடுத்துருக்கோம், அதையும் பாருங்க. ஏன்னா சின்ன சின்னதா போட்டாலும் நீங்களும் ரசிக்க முடியாது. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மாண்டே ஷாட் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா நீங்க என்ஜாய் பண்ணுங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாலே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை வந்து கண்டிப்பா தெரிவிங்க. ஏன்னா வந்து நாங்க அடுத்த வீடியோ பண்றதுக்கும் சரி, நாங்க என்ன பண்றதுக்கும் சரி, எங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பா இருக்கும். உங்களுக்கு இது போன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்ப நாங்க வந்த இடம் பத்தி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்க. நாங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம்னா அதையும் சொல்லுங்க. ஏன்னா வந்து நாங்களும் அதை கத்துப்போம். நாங்க வந்து அதை வந்து சரி பண்ணவும் நாங்க வந்து செய்ய நினைப்போம். பழங்கால நாகரிகங்கள் இருக்கிற என்ன ஏதோ ஒரு இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியனா கூட சொல்லுங்க. ஆமா, அதே நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து கண்டிப்பா வந்து எடுத்து நாங்க பார்த்து தான் கண்டென்ட் எடுத்து இது பண்ணுவோம். அதுலயும் ஏதாவது மிஸ் ஆயிருந்தது, ஏதாவது தவறுகள் சொல்லியிருந்தாலும் சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா வந்து அதை சரி பண்ணி அடுத்த வாட்டி வந்து எங்களை டெவலப் பண்ணணும் தான் நினைக்கிறோம். அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். இன்னும் நல்ல வீடியோல சந்திப்போம், பார்ப்போம்.